என் பேர் தாமஸ். நான் ஒரு ஆப்ஷன் பையர். இன்னைக்கு ஆப்ஷன்னா என்ன அப்படின்றது வந்து ஒரு பேசிக் இது. இது ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது தேவையில்ல. புதுசா ஆப்ஷனை பத்தி ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லாம ஸ்டாக் மட்டுமே வாங்கிட்டு இருக்கிறவங்க, இது ஆப்ஷன் என்ன இது நிறைய சம்பாதிக்கலான்றாங்களே அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா, அவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு பேசிக்கை வந்து சொல்றேன். என்கிட்ட வந்து நிறைய பேர் ரிக்வெஸ்ட்டும் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இது மாரி வேணும் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து போடுங்க. நீங்க வந்து ட்ரேடிங்க்கு போயிடுறீங்க. ஆனால் எங்களுக்கு ஆப்ஷன்னால என்னன்னு தெரியல. அதனால மற்றதெல்லாம் புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால வந்து இந்த வீடியோவை வந்து நான் வந்து போடுறேன் நான் உங்களுக்கு. சரி, நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போவோம். இப்போ ஒரு ஒரு இது போகிறதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் சொல்லி அதன் மூலமாக உங்களுக்கு வந்து விளக்குறேன். உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ என்னன்னா, ஒரு விவசாயி இருக்கிறாரு, ஒரு வியாபாரி இருக்கிறார். விவசாயி என்ன பண்றாரு, நிலத்துல வந்துட்டு ஒரு இது போடுறார். நெல் போடுறார். நெல் போட்டிருக்கிறாரு தன்னுடைய நிலத்துல. அது ஒரு 3 மாசம் கழிச்சு அந்த நெல்லை வந்து அவரு அறுவடை பண்ண போறாரு. இப்ப இந்த காலகட்டத்துல நெல்லு வந்துட்டு ரூ. 1000 வித்துட்டு இருக்கு. ஆ, அந்த நேரத்துல அவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னாச்சுன்னா, 3 மாசம் கழிச்சு விலை குறையிற மாதிரி தெரியுது. விலை குறையும் போல இருக்கு. ரூ. 800 கிட்ட வரும் போல இருக்கு மூட்டை. அதனால நம்மளுக்கு லாஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால ஒரு வியாபாரிகிட்ட போயிட்டு, நான் இந்த மாரி போட்டிருக்கிறேன் நெல்லு. அந்த நெல்லு வந்து நீங்க வந்து வாங்கிக்கணும் 3 மாசம் கழிச்சு. நமக்குள்ள ஒரு அக்ரீமெண்ட் வந்து போட்டுக்கலாம். அதுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து காசும் தரேன் அந்த அக்ரீமெண்ட்டுக்கு அப்படின்றாரு. வியாபாரி பார்க்குறான், சரி என்ன அக்ரீமெண்ட் அப்படின்றான். அப்ப என்ன சொல்றாரு, இப்ப ரூ. 1000 வித்துட்டு இருக்கு. 3 மாசம் கழிச்சு நான் அறுவடை முடிச்ச உடனே அதே ரூ. 1000க்கு ஒரு மூட்டை. ஒரு மூட்டை வந்து ரூ. 1000க்குன்னு சொல்லி நீ வாங்கிக்கணும் அப்படின்றாரு. இப்ப வியாபாரி யோசிச்சு பார்க்குறான். வியாபாரி என்ன கணக்கு பண்றான்னா, இது எப்படியா இருந்தாலும் மூட்டை வந்து ரூ. 1000 இல்ல. இது ரூ. 1000 தாண்டி விக்கும் 3 மாசம் கழிச்சு. அதனால இந்த அக்ரீமெண்ட்ட நம்ம போட்டுக்கிட்டோம்னா, நம்ம ரூ. 1000 விவசாயிட்ட இருந்து வாங்கி மார்க்கெட்ல வந்துட்டு அதிகமா வித்தரலாம் அப்படின்ற ஒரு ஆசை அவனுக்கு. இவருக்கு பயம். எங்க அது ரூ. 1000 விக்காம போய் ரூ. 800 வித்ததுன்னா என்ன பண்றது? நமக்கு லாஸ் ஆயிடுமே அப்படின்ற ஒரு பயம். வியாபாரிக்கு ஒரு ஒரு ஆசை. வியாபாரிக்கு ஆசை, இவருக்கு வந்து பயம். சரி அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்ட பின்னாடி அடுத்தது ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா, விவசாயி என்ன சொல்றாரு, நீ எனக்கு வந்துட்டு ஒரு 1000 மூட்டை வந்து வரும். விளைச்சல் வந்து 1000 மூட்டை வரும். அதனால என்ட்ட வந்துட்டு நீனு ஒரு லாட்டா தான் எடுக்கணும். நீ சும்மா எனக்கு 1 மூட்டை, 2 மூட்டைலாம் வாங்கக்கூடாது. என்கிட்ட நீ வாங்குறதா இருந்தன்னா, 1000 மூட்டைய வந்து ஒரு லாட் வந்து 1000 மூட்டை. அந்த ஒரு 1000 மூட்டைய வந்து நீ வந்து எடுத்துக்கணும் அப்படின்றான். அவன் விவசாயி என்ன சொல்றான், ஓகே நான் எடுத்துக்கிறேன். அவனுக்கும் வந்து ரொம்ப நல்லது தான். நான் ஒரு 1000 மூட்டையுமே நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்றான். இவங்க பேசி முடிச்சுட்டாங்க. பேசி முடிச்ச பின்னாடி விவசாயி என்ன சொல்றாரு அப்படின்னாச்சுன்னா, சரி நான் இந்த விலைக்கு உனக்கு வந்து விக்கிறேன். இந்த விலைக்கு நான் ரூ. 1000 உனக்கு வந்து விக்கிறேன் அப்படின்ற ஒரு அக்ரீமெண்ட்ட வந்து போடுறாரு. போட்டுட்டு அவனுக்கு வந்துட்டு காசு குடுக்குறாரு. யாருக்கு? அ வே இவனுக்கு. நான் 1 மாசம் கழிச்சு ரூ. 1000 வந்து உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, விக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயி வந்து ஒரு அக்ரீமெண்ட்ட வந்து வியாபாரிகிட்ட போட்டுட்டு, வியாபாரிக்கு வந்து இத பாருப்பா அக்ரீமெண்ட் போட்டாச்சு. நான் ரூ. 1000 வந்து விப்பேன். நீ வந்து வாங்கிக்கணும் அப்படின்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்ரீமெண்ட் முடியுது. அப்ப வந்து இந்த அக்ரீமெண்ட் போடுறதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து இருக்கு. அது என்ன அப்படின்னாச்சுன்னா, அப்போ நீ ஒரு மூட்டைக்கு வந்து ரூ. 10 வீதம் இந்த அக்ரீமெண்ட்டுக்காக 100 மூட்டைக்கு 100 இன்டு 10 1000 மூட்டைக்கு 1000 இன்டு 10 ரூ. 10,000 வந்து நான் உனக்கு இப்பவே உனக்கு குடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயி என்ன பண்றாரு, ரூ. 10,000 வந்துட்டு வியாபாரி கையில குடுத்துடுறாரு. வியாபாரியும் கை நீட்டி காசை வாங்கிட்டான். அக்ரீமெண்ட் போட்டான். போட்ட உடனே இது முடிஞ்சிடுச்சு. இப்ப என்ன நடந்திருக்கு? இன்னும் நெல்லு வியாபாரி கையில இல்ல. நெல்லு வந்து வியாபாரி கையில இல்ல. இவரும் இன்னும் விக்கல. இதெல்லாம் இந்த இது எப்ப நடக்க போகுதுன்னா, அறுவடை முடிஞ்சு
3 மாசம் கழிச்சு தான் நடக்க போகுது. அப்ப 3 மாசம் கழிச்சு இவரு விவசாயி வந்து போட்ட அக்ரிமெண்ட் பிரகாரம் 1000 மூட்டைய வந்து அவனுக்கு தருவாரு. 1000 மூட்டைய வந்து அவனுக்கு வந்து தருவாரு. அவன் வந்து 1000 மூட்டைய வந்து இவர்ட்ட இருந்து வாங்கணும். இந்த அக்ரிமெண்ட். சரி, இந்த அக்ரிமெண்ட்ல ஒரு இன்னொரு இது இருக்கு. இந்த அக்ரிமெண்ட்டுக்காக காசு யார் குடுத்தது? விவசாயி வந்து வியாபாரிகிட்ட வந்துட்டு ஒரு மூட்டைக்கு ரூ. 10 அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்ரிமெண்ட்டுக்காக காச ரூ. 10,000 குடுத்திருக்கிறாரு. யார் கை நீட்டி காசு வாங்குனது? வாங்குனது வந்து வியாபாரி. அப்ப வியாபாரி வந்து ரூ. 10,000 வாங்கிட்டான். ரூ. 10,000 வாங்கிட்டு, இவன் வந்து பின்னாடி 3 மாசம் கழிச்சு வாங்க போறான் பார்த்தீங்களா? ஒரு மூட்டை ரூ. 1000ன்னு. அதுலருந்து இது ரூ. 10,000 அட்வான்ஸா கழிச்சுக்குவாங்களா? அப்படின்னாச்சுன்னா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது அட்வான்ஸ் கிடையாது. இது வந்து ஒரு பிரீமியம். அந்த பிரீமியம் வந்து இந்த அமௌண்ட் வந்து அவனுக்கு தான். யாருக்கு? அ அந்த இவனுக்கு தான். வாங்குனான், கை நீட்டி வாங்குனான் பார்த்தீங்களா? அந்த இதுக்கு தான். அத வந்துட்டு அவன் வந்து கழிக்கலாம் வேண்டாம். ம் அ இந்த விவசாயிக்கும் வந்து அத திருப்பிலாம் வந்து குடுக்க வேண்டாம். ஆனா விவசாயினுடைய கண்டிஷன் வந்து என்ன அப்டின்னாச்சுன்னா, அந்த மூட்டைய வந்து நான் இந்த விலைக்கு தருவேன், நீ வந்து வாங்கிக்கணும். அதுதான் வந்து கண்டிஷன். அப்ப அவன் கைய நீட்டி காசும் வாங்கிட்டான். இப்ப அந்த 3 மாசம் கழிச்சு விவசாயி என்ன சொல்லலாம்னா, "ஏய் நான் உனக்கு குடுக்க முடியாதுடா போலான்னு" சொல்லலாம். "நான் உனக்கு குடுக்க மாட்டேன் நானு" அப்படின்னு சொல்லலாம். ஆனா, அவன் இருக்கிறான் பார்த்தீங்களா வியாபாரி, "நான் உன்கிட்ட வாங்க மாட்டேன்டா போடா" அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப புரிஞ்சுக்கங்க 2த்தையும் இதும். ஏன்னா கை நீட்டி காசு வாங்கிட்டான். கை நீட்டி காசு வாங்கிட்டான். கை நீட்டி காசு வாங்குனதால, அவன் வந்து "நான் வாங்க மாட்டேன்டா போடான்னு" சொல்ல முடியாது. ஆனா விவசாயி என்ன சொல்லலாம், "நான் உனக்கு விக்க மாட்டேன்டான்னு" சொல்லலாம். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப 2 பேருக்குமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அப்ப யாரு வந்து இதுல ரொம்ப சேஃபா இருக்கிறாரு? விவசாயி வந்து ரொம்ப சேஃபா இருக்கிறாரு. அப்ப சேஃப் இல்லாம இருக்கிறது யாரு? வியாபாரி. ஏன்? கை நீட்டி காசு வாங்குனதால. புரியுதுங்களா? ஸோ இந்த மாரி ஒரு அக்ரீமெண்ட் வந்து போட்டு முடிச்சாச்சு. முடிச்ச பின்னாடி 3 மாசம் கழியுது. 3 மாசம் கழிஞ்ச உடனே அறுவடை நடக்குது. அறுவடை நடந்தா மார்க்கெட் விலை வந்து ரூ. 1500 போகுது. ஒரு மூட்டை. இந்த விவசாயி என்ன பண்ணிட்டாரு, ஐய்யய்யோ! நம்ம ரூ. 800 போகும், குறைஞ்சு போகுன்ட்டு தானே நம்ம வந்து அக்ரீமெண்ட் போட்டோம். இப்ப என்னடான்னா வந்து அது ரூ. 1500 போதே! நம்ம என்ன பண்றது? அப்படின்னு நினைச்சுட்டு, நான் உனக்கு விக்க முடியாதுடா போடா அப்படின்ட்டாரு. ஏன்னா இவரு மார்க்கெட்ல வித்துரலான்னு, நான் உனக்கு விக்க முடியாதுடா போடா அப்படின்ட்டாரு. அப்ப இவருக்கு வந்து அந்த ஆனா அவன் அவன் இருக்கிறான் பார்த்தீங்களா? அவனால வந்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா, அவன் என்ன சொல்லலாம் ஒரே ஒரு இது, "நீ விக்க முடியாட்டினா விக்காட்டினா போ! எனக்கு என்ன? நான் உனக்கு குடுத்த நீ எனக்கு குடுத்தல்ல ரூ. 10,000 அத வந்து நான் உனக்கு திருப்பி தர மாட்டேன்." ஏன்னா அந்த காசு குடுத்ததுல்ல, அது அவனோட போகுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு அக்ரீமெண்ட். புரியுதுங்களா? இதுவே வந்து இன்னொரு இதுல வந்துட்டு திங்க் பண்ணி பாருங்க. வியாபாரி வந்துட்டு வாங்க வ வாங்குறதா தான் வந்து அவன் வந்து ஒத்துக்கிட்டான். அவன் வந்து இவரு வந்து நான் உனக்கு இந்த விலைக்கு விக்கிறேன் அப்படின்ற ஒரு உரிமைய வந்து பெற்றிருந்தாரு. அதேபோல வியாபாரி வந்துட்டு அவன் 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 வரான். அவன் வந்து வியாபாரிட்ட வரான். இது வந்து சொன்னது வந்து முடிஞ்சிடுச்சு. அப்ப வியாபாரி என்ன அக்ரீமெண்ட் போட்டாரு? உன்ட்ட வந்து நான் விப்பேன் அப்படின்ற ஒரு உரிமைய வந்து வாங்குனாரு. அந்த முன்னாடி இருக்கிற அக்ரீமெண்ட்ல. இப்ப விவசாயி வந்து என்ன பண்றான்னா, ஆ ஒரு அக்ரீமெண்ட்ட வந்துட்டு வியாபாரிட்ட போடுறான். நான் உன்கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த விலைக்கு வந்து உன்ட்ட இருந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனா வரான். இது வேற ஒரு சினாரியோன்னு வச்சுக்கங்க. அது முடிஞ்சு போச்சு. அது வச்சுக்குவோம். இது இன்னொரு வியாபாரி, இன்னொரு விவசாயின்னு வச்சுக்குவோம். அங்க என்ன நடக்குது அப்படின்னாச்சுன்னா, அந்த வியாபாரி விவசாயிகிட்ட வந்து, நான் உனக்கு 3 மாசம் கழிச்சு உன் நெல்ல ரூ. 1000 நான் வாங்கிக்கிறேன் அப்படின்றான். விவசாயி பார்த்துட்டு, "ஓ! ரூ. 1000 வாங்கிக்கிறியா? சரி நல்லது தான்." அப்படின்னா, ஓகே நான் அதுக்காக உனக்கு வந்து பிரீமியமா ஒரு மூட்டைக்கு ரூ. 10 அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 10,000 நான் இப்பவுமே குடுத்துர்றேன் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டான். குடுத்துட்டு அந்த உரிமைய வந்து உன்கிட்ட இருந்து வாங்குறேன்ற அந்த உரிமைய வந்து வியாபாரி கையில வச்சிருக்கிறான். இப்ப காசு கை நீட்டி வாங்குனது யாரு? விவசாயி. இப்ப 3 மாசம் ஆயிடுச்சு. 3 மாசம் ஆன உடனே நெல்லு வந்து ரூ. 1500 விக்கிது. விவசாயி வந்து என்ன பண்றான்? ஐய்யய்யோ! இது என்னடா ரூ. 1500 விக்கிதே! நம்ம வேற அவன் வேற ரூ. 1000 வாங்கிக்கிறான்னு சொல்ட்டான். நம்ம வேற கை நீட்டி காச வாங்கிட்டு நான் சரின்ட்டேன். இப்ப நம்ம வந்து சொல்ல முடியுமா? விக்க முடியாது அப்டின்ட்டோம்னா, விவசாயினால சொல்ல முடியாது. ஏன்னா, விவசாயி கை நீட்டி
காசு வாங்கிட்டான். அப்ப கான்ட்ராக்ட வந்துட்டு யாரு பை பண்றாங்களோ, கான்ட்ராக்ட யாரு பை பண்றாங்களோ, பைன்னா என்னது? காசு குடுத்து வாங்குறது. அப்ப கேஸ்ல வந்துட்டு இவரு பை பண்ணாரு. விவசாயி வந்து பை பண்ணாரு கான்ட்ராக்ட்ட. ஆனா 2வது கேஸ்ல வந்துட்டு வியாபாரி வந்து பை பண்றான். அப்ப வந்துட்டு யாரு வந்து பை பண்ணாங்களோ, அவங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கு. அப்ப அவங்க வந்து வாங்கணும்னு நெனச்சாலும் வாங்கலாம், விக்க வேண்டாம்னு நெனச்சாலும் விக்க விக்க வேண்டாம்னு முடிவு பண்ணாலும் முடிவு பண்ணலாம். அப்ப இந்த 2வது இதுல வந்துட்டு இந்த வியாபாரி வந்து வேற வழி கிடையாது அவருக்கு. ரூ. 1500 வந்துட்டு போது அப்டின்னாலும், முன்னாடி கேஸ்ல வந்து அந்த வியாபாரி சொன்ன மாரி, நான் ஒண்ணும் உனக்கு ரூ. 1500 குடுக்க முடியாதுடா போடான்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா கை நீட்டி காசு வாங்குனதால இந்த வியாபாரிக்கு வந்துட்டு குடுத்து தான் ஆகணும். புரியுதுங்களா? அப்ப பாருங்க, இதுல வந்துட்டு யாருக்கு வந்து ரிஸ்க் அதிகம் அப்டின்னாச்சுன்னா, செல்லர் யார் வந்து கை நீட்டி காசு வாங்குறாங்களோ, அவங்க தான் வந்து செல்லர். அவங்களுக்கு வந்து ரிஸ்க் அதிகம். யாரு வந்து அந்த கான்ட்ராக்ட்ட வந்துட்டு காசு குடுத்து வாங்குறாங்களோ, அவங்க வந்து பையர். அப்ப அவங்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து கம்மி. அதே போல தான் இந்த ஸ்டாக்லயும் வந்துட்டு செல்லர்ஸ்க்கு வந்து ரிஸ்க் அதிகம். பையர்ஸ்க்கு வந்து ரிஸ்க் வந்து கம்மி. ஓகே. நம்ம இத வந்துட்டு அப்படியே இந்த மார்க்கெட்டுக்குள்ள போவோம். இந்த நெல்லு மூட்டைக்கு பதிலு, நீங்க அந்த நெல்லு மூட்டை இருக்கிற இடத்துல, நீங்க வந்து ஸ்டாக்க வச்சுக்கங்க. ஸ்டாக் வந்து அது ரிலையன்ஸாவோ, இல்ல HDFCயாவோ, இல்ல ஏதோ ஒரு இதனுடைய ஸ்டாக். இல்ல நிஃப்டி டெரிவேட்டிவா இருந்தாலும் சரி. நிஃப்டி எதா இருந்தாலும், அது ஏதோ ஒண்ணு வந்து வச்சுக்கங்க. அந்த நெல்லு மூட்டைக்கு பதிலா. அது வச்சுட்டீங்களா? இப்ப எத்தன மாசம் கழிச்சு அறுவடை? 3 மாசம் கழிச்சு இதுன்றான். அப்ப 3 மாசம் வரைக்கும் தான் இந்த கான்ட்ராக்ட் செல்லுபடி ஆகும். இந்த 3 மாசத்த தாண்டிடுச்சுன்னா, அந்த கான்ட்ராக்ட் நோ வேலிட். அதுக்கு எந்த ஒரு மதிப்பும் கிடையாது. குடுத்த காசு குடுத்தது தான். ரூ. 10,000 10,000 தான். அது அவன் யாரும் வாங்குனானோ அவன் எடுத்துட்டு போயிடுவான் அத. ஸோ, அப்போ பையருக்கு வந்துட்டு அது வந்து அந்த ரூ. 10,000 போன மாரி ஆயிடும். ஸோ, அப்போ வந்துட்டு 3 மாசம் கழிச்சு வாங்குறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த 3 மாசம் தான் எக்ஸ்பைரி டேட். அப்போ 3 மாசத்துக்குள்ள அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ள நீ இந்த வாங்குறதோ, விக்கிறதோ நீங்க போட்ட கான்ட்ராக்ட் வந்து முடிச்சுக்கணும். நீங்க அத தாண்டி போயிடுச்சு அப்டின்னாச்சுன்னா, அந்த கான்ட்ராக்ட்க்கு வந்துட்டு வேல்யூ இல்ல, வொர்த்லெஸ் அது. அந்த கான்ட்ராக்ட்டே வந்து யூஸ்லெஸ். அப்ப குடுத்த ரூ. 10,000ன்றது வந்து போனது போனது தான். புரியுதுங்களா? ஸோ, இதுதான் வந்து அந்த எக்ஸ்பைரி அப்டின்றது. எக்ஸ்பைரி டேட் அப்டின்றது. இப்ப நம்ம மார்க்கெட்ல நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுல வந்துட்டு ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து மந்த்லி எக்ஸ்பைரில இருக்கு. மாசம் மாசம் தான் எக்ஸ்பைரி. 1 மாசம். 1 மாசத்துக்கு 1 நாள் வந்து எக்ஸ்பைரி. ஆனா நிஃப்டி இருக்குது பார்த்தீங்களா? நிஃப்டியினுடைய எக்ஸ்பைரி வந்து வார வாரமும் இருக்கு, மந்த்லியும் இருக்கு. பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இது எல்லாமே வந்து மந்த்லி ஆக்கிட்டாங்க. ஒரே ஒரு வீக்லி எக்ஸ்பைரி உள்ளது தான். வாரத்துக்கு ஒரு முறை வீக்லி எக்ஸ்பைரி உள்ளது வந்து நிஃப்டி மட்டும் தான். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பைரி டேட் அப்படின்றது. அப்ப நெல்லு மூட்டைன்றது வந்து இங்க ஸ்டாக்கு இல்ல டெரிவேட்டிவ்ஸ். இந்த இண்டெக்ஸ் அதாவது நிஃப்டி இல்ல சென்செக்ஸ் எது வேணா வச்சுக்கலாம். இல்ல பேங்க் நிஃப்டி இல்லாட்டினா HDFC பேங்க் ஏதோ ஒரு ஸ்டாக்கு அதான் வந்து நெல்லு மூட்டைக்கு பதிலு. இங்க வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட அறுவடை நாள்ன்னு சொல்லி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்றாங்க பார்த்தீங்களா? 3 மாசம் கழிச்சு வாங்கணும்ன்ட்டு. அதேபோல இந்த 1 மாசம் எக்ஸ்பைரினா அந்த 1 மந்த் தான் டைம். அதுக்குள்ள அந்த எதுவும் நடக்கலன்னா அது வந்து கான்ட்ராக்ட் வந்து ஒர்த்லெஸ் ஆயிடும். அந்த கான்ட்ராக்ட்டே வந்து இதாயிடும். அப்ப யாரு கைய நீட்டி வாங்குறாங்களோ, காச வாங்குறாங்களோ, அவங்க வந்து செல்லர். வ காசு குடுக்குறான் பார்த்தீங்களா, அவன் வந்து பையர். இந்த இதுல பொறுத்தவரைக்கும். சரி. இப்ப வந்துட்டு இந்த இந்த சார்ட்ல இந்த டயகிராம்ல வந்து என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன்ஸ். ஒரு ஸ்டாக் ஆப்ஷன் என்பது குறிப்பிட்ட ஒரு ஸ்டாக்கை இல்லாட்டினா வந்து இண்டெக்ஸ் அதாவது நிஃப்டி, சென்செக்ஸ் எதா இருந்தாலும் சரி. ஒரு ஸ்டாக்கை ஒரு குறிப்பிட்ட விலையில் அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா? ரூ. 1000 வாங்கிக்கிறேன், ரூ. 1000 வித்துக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த மாரி ஒரு குறிப்பிட்ட விலையில், குறிப்பிட்ட கால வரைக்குள் குறிப்பிட்ட கால வரைக்குள் வாங்க அல்லது விற்க விற்கும் உரிமை ஆகும். இதான் வந்து ஸ்டாக் ஆப்ஷன்றது. அப்போ ஆப்ஷன் ஹோல்டர் நான் வந்து ஒரு ஆப்ஷனை வாங்கியிருக்கிறேன் அப்படின்னாச்சுன்னா, உனக்கு என்ன ஒரு உரிமையை வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கிறோம். என்ன வாங்கியிருக்கிறோம்? இந்த நாளுக்குள்ள இந்த விலையில நான் வாங்கவோ, விற்கவோ செய்வேன் இந்த ஸ்டாக்க அப்படின்ற அந்த உரிமையாகும். இதில் அடிப்படையாக இருக்கும் ஸ்டாக்கை இப்ப எந்த ஸ்டாக்கினுடைய உரிமையை வந்து நீங்க வாங்குனீங்களோ, அதுதான் வந்து அண்டர்லையிங் செக்யூரிட்டி என்று அழைக்கப்படுகிறது. இப்ப இதுதான் வந்து ஆப்ஷன். இப்ப இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப கால் ஆப்ஷன் வந்து இதுலயே வந்து 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. கால் ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு. புட் ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு.
கால் ஆப்ஷன் என்பது என்னன்னா பார்ப்போம். ஒரு கால் ஆப்ஷன் அதை பெற்றவருக்கு ஒரு கால் ஆப்ஷன் அதை பெற்றவருக்கு இப்ப பெற்றவர்னா நம்ம தான் இப்ப பையர் நம்ம வந்து காசு குடுத்து என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு கால் ஆப்ஷன வந்து பெற்றிருக்கிறோம். அப்ப நம்ம தான் வந்து அந்த ஹோல்டர். அண்டர்லைன் செக்யூரிட்டியை வாங்கும் உரிமை வழங்கும். வாங்கும் உரிமைய வந்து நம்மளுக்கு வந்து அது குடுத்திருக்கு. அதாவது அந்த ஸ்டாக்க வந்து இந்த விலைக்கு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரிமைய வந்து குடுத்திருக்கு. இப்போ ஒரு எதார்த்தத்துக்கு வந்து ஒரு நிஃப்டி எடுத்துக்குவோமே, 23,000க்கு நான் வந்து வாங்குவேன் அப்படின்ற ஒரு உரிமை இருந்ததுன்னா, உரிமைய வந்து நம்ம பெற்றிருந்தோம்னா, அது 26,000க்கு போயிருந்தாலும் சரி, உனக்கு ரூ. 22,000 உன்ட்ட கான்ட்ராக்ட் போட்டான் பார்த்தீங்களா, அவன் வந்து குடுத்தாகணும். அவன் எப்படி குடுப்பான் அப்படின்னாச்சுன்னா, அப்ப அந்த டிஃபரன்ஸ வந்து குடுத்துருவான். அந்த 22,000க்கு கான்ட்ராக்ட் போட்டான். ஆனா 23,000க்கு போயிடுச்சுங்க. அப்ப இந்த ரூ. 1000 இந்தாங்க வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருவான். நம்ம அந்த கான்ட்ராக்ட்ட வாங்குறதுக்காக எவ்வளோ குடுத்திருந்தோம்? கம்மியா குடுத்திருப்போம். ஒரு ரூ. 50 குடுத்திருப்போம். ஆனா அவன் வந்து ரூ. 1000 நம்மளுக்கு வந்து குடுப்பான். ஏன்னா விலை வந்து ஏறி போயிடுச்சு. நம்ம போட்ட கான்ட்ராக்ட் விலையோட அது ஏறி போயிடுச்சு. அப்ப அந்த விலைக்கு வாங்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. நீ குடுத்து தான் ஆகணும் அப்படின்ட்டு கேட்கலாம். அதுதான் வந்து கால் ஆப்ஷன் பையருக்கு உள்ள ஒரு ஒரு கால் ஆப்ஷன் அதை பெற்றவருக்கு அண்டர்லைன் செக்யூரிட்டியை வாங்கும் உரிமை வழங்குகிறது. இப்ப புரியுதுங்களா? இப்ப புட் ஆப்ஷன் போகும். புட் ஆப்ஷன் அப்படின்ற என்னன்னா, ஒரு புட் ஆப்ஷன் அதை பெற்றவருக்கு, அதாவது ஹோல்டருக்கு அண்டர்லைன் செக்யூரிட்டியை விற்கும் உரிமையை வழங்கும். விற்கும் உரிமையை வழங்கும். இப்ப என்ன ஆச்சுன்னா, பிரைஸ் இறங்கும்னு தெரிஞ்சு நம்ம வந்து புட் ஆப்ஷன வாங்கிர்றோம். 22,000க்கு வாங்கிர்றோம் புட் ஆப்ஷன். பிரைஸ் இறங்கி 21,000க்கு போயிடுச்சு. அப்ப நீங்க போட்டீங்க பார்த்தீங்களா அக்ரீமெண்ட் அந்தபடி, "ஏய் நீ விலை வந்து இறங்கி போச்சு. ஆனா நீ என்ன நான் வந்து உனக்கு ரூ. 22,000க்கு விப்பேன்னு சொல்லிட்டேன். இப்ப ரூ. 21,000 விக்கிது. நீ ரூ. 22,000க்கு நீ வாங்கி தான்டா ஆகணும். இந்தாட்றா புட்றான்ட்டு அவன்ட்ட கையில குடுத்துறலாம்." அப்ப புட் ஆப்ஷன நம்ம வாங்கியிருந்தோம். அப்ப அவன் குடுத்துட்டான் அப்படின்னாச்சுன்னா, அவன் என்ன பண்ணுவான்னா, "ஐயோ! 21,000மா சரிப்பா. அப்ப வந்து ரூ. 1000 அதிகமா போதா? இந்த ரூ. 1000 நீ வச்சுக்க" அப்படின்னு நம்ம கையில வந்து குடுத்துருவான். புரியுதுங்களா? இதான் வந்து புட் ஆப்ஷன் அப்படின்றது. ஸோ, அப்ப நம்ம பையரா இருக்கிற வரைக்கும் சேஃபு. செல்லரா இருக்கிறது வந்து ரிஸ்க் அதிகம். இருந்தாலும் ஒரு சில அ இது வந்து நம்மளுக்கும் வந்து ரொம்ப ரிஸ்க் இருக்கு. ஏன்னா, அந்த விலை ஏறுச்சு அப்டின்னாச்சுன்னா, அந்த க அந்த நம்ம குடுத்த காசு போயிடும். ஓகே. சரி. அத பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்ப அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். இத கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம். ஸ்ட்ரைக்கிங் பிரைஸ். இப்ப ஸ்ட்ரைக்கிங் பிரைஸ்னா என்ன அப்டின்னாச்சுன்னா, நம்ம ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்றோம்னா, இந்த விலைக்கு நான் வாங்குவேன். எனக்கு நீ வித்து தான் ஆகணும். இல்ல இந்த விலைக்கு நான் விப்பேன். நீ இந்த விலைக்கு வாங்கி தான் எனக்கு ஆகணும் அப்படின்னு சொல்லி, ஒரு விலைய வந்து நம்ம நிர்ணயம் பண்றோம் பார்த்தீங்களா? அதுதான் வந்து ஸ்ட்ரைக்கிங் பிரைஸ் அப்படின்றது. இப்ப நம்ம சொன்ன 22,000ன்னு சொன்னேன் நிஃப்டிக்கு. அப்ப அது அந்த விலையில நான் வந்து விப்பேன்டா, அந்த விலையில நான் வாங்குவேன்டா அப்படின்னாச்சுன்னா, அதுதான் வந்து ஸ்ட்ரைக்கிங் பிரைஸ். ஸோ அதுதான் வந்து என்ன சொன்னா, ஸ்டாக்கை வாங்க அல்லது விற்க முடியும் விலையை எக்ஸர்சைஸ் பிரைஸ் அல்லது ஸ்ட்ரைக்கிங் பிரைஸ் என்பார்கள். லிஸ்டட் ஆப்ஷன் மார்க்கெட்டில் லிஸ்டட் ஆப்ஷன் மார்க்கெட்னா இது நம்ம இது லிஸ்டட் ஆப்ஷன் மார்க்கெட் என்எஸ்சி தான். மார்க்கெட்டில் எக்ஸசைஸ் பிரைஸ் மற்றும் ஸ்ட்ரைக் பிரைஸ் இரண்டும் ஒரே அர்த்தம் கொண்டவை தான். ரெண்டுமே ஒரே இதுதான். நம்ம வந்து நார்மலா ஸ்ட்ரைக்கிங் பிரைஸ்ன்றதான் வந்து யூஸ் பண்றோம். இப்போ ஸ்ட்ரைக்கிங் பிரைஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். அடுத்து எக்ஸ்பிரேஷன் டேட். எக்ஸ்பிரேஷன் டேட்ஸ்னா எக்ஸ்பிரி டேட். அப்போ எக்ஸ்பிரி டேட் அப்படின்னாச்சுன்னா நம்ம என்ன கான்ட்ராக்ட் வாங்கியிருந்தாலும் அந்த டேட்டுக்குள்ள தான் அது நடக்கணும். இப்ப நீங்க வந்து 1 மாசம் வீக்லி எக்ஸ்பைரி வாங்கிட்டீங்க. 22,000க்குன்னு வாங்கிட்டீங்க. கால் ஆப்ஷன். கால் ஆப்ஷன் வாங்கிட்டீங்கன்னா, அதுக்கு மேல தள்ளி போனா தான் உங்களுக்கு கையில காசு வரும். அந்த 22,000த்த அது தாண்டவே இல்ல அப்டின்னாச்சுன்னா, உங்களுக்கு கிடைக்காது. இப்ப வியாழக்கிழமை வந்துருச்சு. வியாழக்கிழமை மார்க்கெட்டும் குளோஸ் ஆயிடுச்சு. ஆனா பிரைஸ் வந்து 22,000த்த தாண்டல. நீங்க கால் ஆப்ஷன வாங்கி வச்சிருக்கிறீங்க அப்டின்னாச்சுன்னா, உங்களுக்கு எந்த இதுவும் கிடைக்காது. உங்க காசு எல்லாம் போயிடும். ஆனா, நீங்க என்ன ஆகுது, வியாழக்கிழமை விட்டு வெள்ளிக்கிழமை வந்து உங்களுக்கு வந்துட்டு அது 23,000க்கு போனாலும், உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா, அந்த எக்ஸ்பைரி டேட்ன்னு ஒண்ணு உண்டு. அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ள தான் அந்த எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் தான் நீங்க போட்ட கான்ட்ராக்ட் வந்து இதாகும். அப்போ ஒரு ஆப்ஷன் அப்டின்னாலே, நீங்க வாங்குனீங்கனாலே, அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். அந்த எக்ஸ்பைரி டேட்ட நீங்க வந்துட்டு பார்க்கணும். அதேபோல ஸ்ட்ரைக்கிங் பிரைஸையும் நீங்க வந்து பார்க்கணும். இப்ப ரூ. 100க்கு வித்துட்டு இருக்கிற ஒரு ஸ்டாக்கு ரூ. 150க்கு விக்கும்னு தெரிஞ்சதுன்னா, அடுத்த அடுத்த வாரம் வந்து ரூ. 150க்கு அது போகும்னு தெரிஞ்சதுன்னா, நீங்க வந்துட்டு என்ன பண்ணலாம்னா, ஒரு ரூ. 120க்கு, ஒரு ரூ. 130க்கு, இல்ல ஒரு ரூ. 100க்கு ஒரு கால் ஆப்ஷன வந்து நீங்க வாங்கலாம். வாங்குனீங்க அப்டின்னாச்சுன்னா, அப்ப அந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். இதுதான் வந்து அதுவும் அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ள. அதான் வந்து எக்ஸ்பிரேஷன் டேட் அப்டின்றது. அடுத்தது பார்ப்போம்.
ஆப்ஷனை விவரிக்கும் முறை. ஓகே. இப்ப இது விவரிக்கும் முறை அப்படின்னாச்சுன்னா, இப்ப கோல் இண்டியா அப்படின்னாச்சுன்னா, கோல் இண்டியான்னு எழுதிடுறோம் ஸ்டாக்குக்கு. அதேபோல இந்த ஆப்ஷன வந்து எப்படிங்க எழுதுறது அப்படின்னாச்சுன்னா, இப்ப பாருங்க, ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட்டை தனிப்பட்டதாக விளக்க செய்யும் 4 விவரக்குறிப்புகள் உண்டு. 4 ஐட்டம்ஸ் வந்து அந்த இதுல வந்து இருக்கும். இப்ப இந்த இதுல பாருங்க, கீழ பாருங்க. நான் மவுஸ் வச்சு காட்டுறேன். கீழ பாருங்க. ம். உங்களுக்கு தெரியாதுன்னு நெனைக்கிறேன். இருங்க நான் மார்க் பண்றேன். இந்த இருக்குல்ல, கோல் இண்டியா மார்ச் 25 370.00 CE. இதாங்க வந்து இப்படிதான் வந்து இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஸ்டாக்கோ அந்த ஸ்டாக்கினுடைய ஒரு ஆப்ஷனுடைய அந்த ஆப்ஷன் வந்து எந்த ஸ்டாக்கினுடைய ஆப்ஷனோ அந்த ஸ்டாக்கினுடைய சிம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் வந்துடும். அப்போ கோல் இண்டியா வந்துருச்சுங்களா? கோல் இண்டியா வந்துருச்சு. அடுத்தது மார்ச் 25 அப்படின்றது வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, அந்த மார்ச் 25 தான் வந்து எக்ஸ்பிரி டேட். அப்போ மார்ச் 25னா இது என்ன மொத்தமா மாசமா இருக்கு. அப்போ டேட் என்னன்னா கடைசி வேலைக்கிழமை நினைச்சுக்க. அந்த வாரத்தினுடைய அந்த மாசத்தினுடைய கடைசி வேலைக்கிழமை தான் எக்ஸ்பிரி. ஸோ அப்போ வந்துட்டு அது வந்துட்டு என்னது மார்ச் 25. அப்போ 370ன்றது என்னன்னா அதான் ஸ்ட்ரைக்கிங் ப்ரைஸ். அப்போ 370க்கு மேலே போனால் தான் உங்களுக்கு வந்து பைசா, இல்லாட்டினா உங்களுக்கு லாபம் கிடையாது. அப்போ சிஇன்றது என்ன அப்படின்னாச்சுன்னா அது வந்து கால் ஆப்ஷன். அப்போ சிஇ கால் ஆப்ஷன்னா புட் ஆப்ஷனுக்கு என்ன போடுறது அப்படின்னாச்சுன்னா புட் ஆப்ஷன் வந்து பிஇ பிஇ புட் ஆப்ஷன் பிஇ அதை எழுதிடணும். பிஇ அப்படி பிஇ அப்படின்னாச்சுன்னா புட் ஆப்ஷன். அப்போ பார்த்தீங்களா, அப்போ கோல் இண்டியான்றது வந்து ஸ்டாக்னுடைய இது. சப்போஸ் இதே வந்து நிஃப்டியா இருந்ததுன்னா என்னங்க வரும் அப்படின்னாச்சுன்னா அந்த இடத்துல நிஃப்டி 15 இருக்கும். மார்ச் 25 இது புரியுது. சரி, இப்போ வந்து அது வந்து டைப் என்ன டைப், புட்டா அல்லது காலா. அப்போ புட்டா இருந்ததுன்னா சிஇ, காலா இருந்ததுன்னா காலா இருந்ததுன்னா சிஇ, புட்டா இருந்தா பிஇ. அண்டர்லைன் ஸ்டாக் நேம் அதுதான் வந்து கோல் இண்டியான்றது. எக்ஸ்பிரேஷன் டேட் அது இருக்கு மார்ச் 25ன்றது. ஸ்ட்ரைக்கிங் பிரைஸ் வந்து இது இருக்கு. இதுல இருக்கு பாத்தீங்களா? இதுதான் விவரக்குறிப்பு அப்படின்றது. அது வந்து ஒரு 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 ஆப்ஷனை வந்து நீங்க வந்து இது என்ன ஆப்ஷன் சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா இந்த டீட்டெயில்லாம் வந்து இருக்கணும் அதுல. இப்போ நம்ம வந்து இனிஷியல் போட்டு பேர் எழுதுறோம் பார்த்தீங்களா? அப்போ இனிஷியல் போட்டு பேர் எழுதுற மாரியே நம்ம அந்த இனிஷியல் வந்து நம்ம அப்பா பேரை வந்து சொல்லும். அடுத்து வந்து நேம் அடுத்து வர நேம் வந்து நம்ம பேரை வந்து சொல்லும். அந்த மாதிரி இந்த இதுல வந்துட்டு இந்த ஆப்ஷனை வந்து சொல்றப்ப அதனுடைய அது எந்த எந்த இது ஸ்டாக்கினுடைய ஆப்ஷனை வாங்குறீங்களோ அந்த ஸ்டாக்கினுடைய பேர் இருக்கணும், சிம்பிள் இருக்கணும். அடுத்தது வந்து அது எந்த எக்ஸ்பைரி என்னைக்கு ஆகுதோ அதனுடைய குறிப்பு இருக்கணும் அதுல. அடுத்தது அது என்ன விலைக்கு அந்த ஸ்ட்ரைக்கிங் பிரைஸ் வந்து என்னவோ அதனுடைய இதுவும் அதுல இருக்கணும். அடுத்தது வந்து அது என்ன விதமான ஆப்ஷன் அப்படின்றதும் வந்து அதுல இருக்கணும். அதான் இருக்கணும். அதுதான் வந்து இதுல சொல்லியிருக்கோம். கோல் இண்டியா மார்ச் 25 370.00 சிஇ என குறிப்பிடப்படும் ஒரு ஆப்ஷன் கோல் இண்டியா ஸ்டாக்கின் 1050 ஷேர்ஸ் வழக்கமாக ஒன்றுக்கு. அப்ப இது என்னன்னா இதுல இப்ப இந்த இது வாங்குறோம்னு வச்சுங்களேன். ஒரு இது வந்து சொல்றேங்க பாருங்க. இப்ப இது வந்து நீங்க வந்துட்டு ஒரு ஸ்டாக்லாம் வாங்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க. நெல்லு இதுல வந்துட்டு எக்ஸாம்பிள்ல சொன்னேன் பார்த்தீங்களா? நீ வந்து 1 மூட்டை, 2 மூட்டைலாம் நான் தரமாட்டேன். 1000 மூட்டை எனக்கு வாங்கணும் அப்டின்ட்டு. அதேபோல நீங்க ஒரு ஸ்டாக்குக்காகலாம் கான்ட்ராக்ட் போட முடியாது. நீங்க போட்டீங்க அப்டின்னாச்சுன்னா, ஒரு லாட்டுன்னு சொல்லுவாங்க. லாட் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த லாட் சைஸ்க்கு தான் நீங்க வந்து போடணும். அப்ப கோல் இண்டியாவ பொறுத்தவரைக்கும் என்ன லாட் சைஸ்ன்னா, 1050 ஷேர் நீங்க வாங்குறதாவோ இல்ல விக்கிறதாவோ தான் அக்ரீமெண்ட் போட முடியும். அதுதான் ஒரு லாட். அதுதான் வந்து இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இந்த இடத்துல இருக்கு பாருங்க. 1050ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல. அதுதான் 1050 ஷேர்ன்னு சேர்ந்தது தான் ஒரு லாட். ஒரு லாட்ன்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு லாட். ஒரு லாட் வந்து எவ்வளோ கோல் இண்டியாவுக்கு 1050. சரி, அப்ப ஒரு 1050 சேர்ந்தது தான் ஒரு லாட். அப்ப இந்த இது என குறிப்பிடப்படும் ஒரு ஆப்ஷன் கோல் இண்டியாவின் 1050 ஷேர்ஸ் வழக்கமாக ஒன்றுக்கு 370 என்ற விலையில் வாங்கும் உரிமையை வழங்கும். 370 ரூபாய்க்கு நீங்க வந்து அதை வந்து வாங்கலாம் அப்படின்ற. ஏன்னா இது கால் ஆப்ஷன் தானே இது. அப்ப இந்த விலைக்கு நான் வாங்குறதுக்குரிய உரிமையை வாங்கிட்டேன் நான்.
இந்த உரிமையை வாங்கி வச்சிருந்தா எப்போ நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்? அந்த 370க்கு மேல போனா தான் பெனிஃபிட். ரூ. 500 400 போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ரூ. 400 வித்துட்டு இருக்கு அப்படின்னாச்சுன்னா, ஏய் ரூ. 400 வித்துட்டு இருக்கு. ஆனா நீ எனக்கு ரூ. 370 தான் குடுக்கணும். ஏன்னா நானு ரூ. 370 வாங்குவேன்னு சொல்லிட்டு அக்ரீமெண்ட் போட்டு ஒரு கால் ஆப்ஷன் வாங்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து தைரியமா வந்து செல்லர பார்த்து சொல்லலாம். செல்லருக்கு வேற வழி கிடையாது. அவன் வந்துட்டு குடுத்து தான் ஆகணும் உங்களுக்கு. அப்ப அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் வந்து ஸ்டாக்கா குடுக்காம என்ன பண்ணுவான், அந்த டிஃபரன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த 370 400 வித்துட்டு இருக்கு. அப்ப ரூ. 30 வந்து உங்களுக்கு வந்து தருவான். அப்ப ரூ. 30 வந்து உங்களுக்கு வந்து அது வந்து ப்ராஃபிட். புரியுதுங்களா? ஆனா இந்த கான்ட்ராக்ட் இது ஒரு ஒரு ஸ்டாக்குக்கு. அப்ப ஒரு ஸ்டாக்குக்கு ரூ. 30னா 1050 ஸ்டாக்குக்கு வந்து எவ்வளோ ஆச்சு அது? ஒரு ஸ்டாக்குக்கு வந்து அதனால நீங்க வந்து கால்குலேட் பண்றப்ப பார்த்துக்கங்க. இது வந்து ஒரு ஸ்டாக்குக்கு தான் விலைய சொல்றப்ப சொல்றது. ஆனா நம்ம கால்குலேட் பண்றப்ப ஒரு லாட்டுக்கு வந்து கணக்கு பண்ணணும். அப்ப 1050 இன்டு ரூ. 30 கெயின்னு வச்சுக்கங்க. கிடைக்குதுன்னு வச்சுக்கங்க. ரூ. 31,000 ரூ. 31,500 வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. அவன் வந்து உங்களுக்கு குடுக்கணும். அப்ப ஒரு ஒரு ஷேருக்கு வந்து ரூ. 30ன்ற மேனிக்கு 1050 ஷேருக்கு அவன் வந்து 31,500 தரணும். 31,500 வந்து தரணும். இங்க இருக்கு. ஓ 31,500. சரி ஓகே. என்ற விலையில் வாங்கும் உரிமையை வழங்கும். இது கால் ஆப்ஷனா இருந்ததுன்னா. இந்த ஆப்ஷன் மார்ச் மாதத்தில் காலாவதியாகும். மார்ச் மாசத்துல வந்து காலாவதியாகும். கடைசி வாரம் வியாழக்கிழமை காலாவதியாகும். கடைசி வியாழக்கிழமை. லிஸ்டட் ஆப்ஷன் மார்க்கெட்டில் அதாவது என்எஸ்சியில் ஒரு ஆப்ஷனின் விலை பெர் ஷேர் அடிப்படையில் குறிக்கப்படும். சரி அப்ப இந்த கான்ட்ராக்ட் வாங்குறதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து நம்ம ரூ. 10 மேனிக்கு ஒரு மூட்டைக்குன்னு போட்டு அக்ரிமெண்ட் இவன் கொடுத்து அந்த கான்ட்ராக்ட் வாங்கினான்னு சொன்னோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி இதுக்கும் ஒரு விலையை வந்து நீங்க ஒரு கான்ட்ராக்டுக்கு வந்து கொடுக்கணும். இது 370ன்றது வந்து அது நெல் மூட்டையினுடைய வேலை, அந்த ஸ்டாக்கினுடைய வேலை. அது நம்ம கொடுக்க வேண்டாம். இந்த கான்ட்ராக்ட வாங்குறதுக்காக நம்ம வந்து ஒரு விலை வந்து கொடுத்தாகணும். ஒரு ஆப்ஷன் விலை பெர் ஷேர் அடிப்படையில் குறிப்பிடப்படும். அத்துடன் அந்த ஆப்ஷன் மூலம் எத்தனை ஷேர் வாங்கலாம் என்பதை கருத்தில் கொள்ளாது. எடுத்துக்காட்டாக கோல் இந்தியா மார்ச் 25 370 சிஇயின் விலை ரூ. 17. பாத்தீங்களா? இதான் வந்து அந்த அந்த கான்ட்ராக்டுக்காக கொடுக்குற விலை. அந்த ஆப்ஷன் பிரைஸ் அப்படின்றது. அந்த கான்ட்ராக்டுக்காக கொடுக்கிறது ஆப்ஷன் பிரைஸ். அந்த ஆப்ஷன் பிரைஸ் வந்து எவ்வளவு இருக்கு? ரூ. 17. எவ்வளவு வருது? இங்க போடுறேன் நானு. ரூ. 17 வந்து அரசு 17 ஒரு ஷேருக்கு. அப்ப இன்ட்டு 1050 ஷேருக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 1050 ஷேருக்கு 1050 மல்டிப்ளை ரூ. 17 17,850 17,850 17,850 வந்து கொடுத்து அந்த கான்ட்ராக்டை வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கிறோம். அப்ப இந்த விலை வந்து ஏறலைன்னா வச்சுங்க, இது 370க்கு மேல போல, அது 360லயே முடிஞ்சு போச்சுன்னா நீங்க கொடுத்த ரூ. 17,000 அபேல் தான். உங்க கைக்கு திருப்பி வராது. அது வந்து யாருக்கு கெயின்? உங்கள்ட்ட வந்து கான்ட்ராக்ட வந்துட்டு வித்தான் பார்த்தீங்களா? அவன் வந்து அவனுக்கு போயிடும் அது. ஸோ அப்ப வந்துட்டு 17,850 அந்த ஆப்ஷனை வாங்க ரூ. 17,850 செலவாகும். மேலும் இது இல்லாம புரோக்கரேஜ் கமிஷன், எஸ்டிடி, டாக்ஸ் அது இதுன்னு வேற நீங்க வந்து பே பண்ணணும். இப்ப புரிஞ்சுதுங்களா? இதான் வந்து ஆப்ஷனை விவரிக்கும் முறை. இதான் வந்து ஆப்ஷன் வந்து எப்படி இது பண்றோம் அப்படின்ட்டு. அடுத்து இது போவோம். ஆப்ஷனின் மதிப்பு. இது வந்து நல்லா பார்த்துக்கங்க இது. ஒரு ஆப்ஷன் என்பது வேஸ்டிங் அசெட். ஏன்னா நீங்க ஒண்ணுமே வாங்கல. ஒரு கான்ட்ராக்ட் தான் வாங்கியிருக்கிறீங்க. அதாவது அப்ப அந்த கான்ட்ராக்ட வாங்குறப்ப நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. எக்ஸ்பைரி வந்துட்டு இந்த மாசம் கடைசியில ஆகப் போகுதுன்னா, இன்னைக்கு அந்த கான்ட்ராக்ட் வந்து விலை அதிகமா விக்கும். அந்த ஆப்ஷன் பிரைஸ். இப்ப ரூ. 17ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அது வந்து ரூ. 17க்கு இன்னைக்கு வித்துட்டு இருக்கும். அது நாளாக நாளாக அது என்ன ஆகும்னா, அதனுடைய மதிப்பு அப்படியே குறைஞ்சுக்கிட்டே போகும். நீங்க ரூ. 17க்கு வாங்குன அந்த கான்ட்ராக்டினுடைய மதிப்பு 15 ஆகும், 10 ஆகும், 20 8 ஆகும். எப்ப ஆகும் அப்படின்னாச்சுன்னா, பிரைஸ் ஏறல. 370க்கு மேல ஏறல பிரைஸ். நீங்க நீங்க என்ன பிரைஸ் வாங்குனீங்க? 370ன்னு வாங்கியிருக்கீங்க. 370 தாண்டி போல அது. அது 350, 360லயே திணறிட்டு நிக்குதுன்னு வச்சுக்கங்க. நீங்க வாங்குன கான்ட்ராக்டினுடைய விலை வந்து மதிப்பு வந்து குறைஞ்சுக்கிட்டே போகும். குறைஞ்சுக்கிட்டே போய் அந்த எக்ஸ்பைரி டேட்ல அது ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஏன்னா, எக்ஸ்பைரி டேட்ல தான் உங்களுக்கு அந்த 370 தாண்டலையே. அப்ப 370 தாண்டி இருந்ததுன்னா,
உங்களுக்கு கெயின் தான். அப்ப 370 தாண்டி எவ்வளோ போணும்? நீங்க ஏற்கனவே 17 ரூவா குடுத்துருக்கிறீங்க. இப்ப ஏற்கனவே 17 ரூவா குடுத்துருந்தீங்கன்னா, 370 தாண்டுனா மட்டும் போதாது. 370 கூட நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னாச்சுன்னா, சொல்றேன் பாருங்க. 370 பிளஸ் 17 அப்ப என்ன ஆச்சு? 387 387 இந்த பிரைஸ் தாண்டுனா தான் உங்களுக்கு கெயினே ஸ்டார்ட் ஆகும். இதுதான் பிரேக் ஈவன் பாயிண்ட்ன்னு சொல்லுவாங்க. பிரேக் ஈவன் பாயிண்ட். அப்ப ஏன்னா, இது வந்து நீங்க 370க்கு தான் போட்டீங்க. அதாவது இந்த இந்த விலைக்கு தான் வந்து நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க, ஸ்ட்ரைக் பிரைஸ் இதுதான். ஆனா, இதுக்காக நீங்க வந்து ரூ. 17 வந்து குடுத்துருக்கிறீங்க. அப்ப அந்த 17ம் உங்க கைய விட்டு தானே போயிருக்கு. இப்ப இந்த 17யும் ஆட் பண்ணீங்க அப்டின்னாச்சுன்னா, என்ன வருது? 387 வருது. 387க்கு மேல அது போனா தான் உங்களுக்கு வந்து கெயின் வர மாரி ஆகும். அது இல்லாம அது வந்து 375லயே நிக்குது அப்டின்னாச்சுன்னா, இப்ப ரூ. 17ல வந்து ரூ. 5 உங்களுக்கு போச்சு. கெயின் இல்ல. நீங்க லாஸ்ல இருக்கிறீங்க. நீங்க ரூ. 17 குடுத்து வாங்கிட்டு, உங்களுக்கு வர அமௌண்ட் எவ்வளோ வரும்? ரூ. 12 தான் வரும். இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப வந்துட்டு இது 375 வித்தா. இது 375க்கு வந்து வித்து கடைசியா அந்த எக்ஸ்பைரி டேட்ல முடிஞ்சிருச்சு அப்டின்னாச்சுன்னா, ரூ. 5 தான் 370ஓட போயிருக்கு. அப்ப ரூ. 5 தான் உங்க கைக்கு கிடைக்கும். ஆனா நீங்க ஏற்கனவே ரூ. 17 குடுத்துருக்கீங்க கான்ட்ராக்ட்க்கு. அப்ப அந்த அந்த ரூ. 12 வந்து உங்களுக்கு போச்சு. உங்களுக்கு லாஸ் தான். அப்ப உங்களுக்கு லாபம் வரணும் அப்டின்னாச்சுன்னா, 387க்கு மேல போணும். அப்ப இந்த 387 தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்டின்றுவாங்க. இப்ப பிரேக் ஈவன் பாயிண்ட்னா என்னன்னா, நீங்க என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் அந்த ஸ்ட்ரைக் பிரைஸோட நீங்க வாங்குன ஆப்ஷனுடைய பிரைஸையும் கூட்டுனீங்கன்னா என்ன வருதோ அதுதான் பிரேக் ஈவன் பாயிண்ட். ஸோ அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்ட வந்து தாண்டுனா தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட். இல்லாட்டினா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கிடையாது. சரி. இத இப்ப படிப்போம். ஆப்ஷனின் மதிப்பு. இதுக்கு ஏதாவது மதிப்பு இருக்கா அப்படின்றதுக்கு தான் இத வந்து படிச்சிருக்கோம். ஒரு ஆப்ஷன் என்பது வேஸ்டிங் அசெட். அது வேஸ்ட் தான் அது. அதாவது ஒரு ஒரு தொடக்கத்தில் ஒரு மதிப்பை கொண்டிருக்கும். ஆனால் காலப்போக்கில் அதன் மதிப்பு குறைந்து அல்லது வேஸ்ட் ஆகிவிடும். சில நேரங்களில் இது முற்றிலும் மதிப்பில்லாமல் எக்ஸ்பைரி ஆகக்கூடும். அல்லது ஹோல்டர் அந்த ஆப்ஷனை காலாவதி ஆகும் முன் பயன்படுத்தி சில மதிப்பை மீட்டெடுக்க வேண்டும். இப்போ ஒண்ணும் இல்ல. நீங்க ஒரு 2 நாள் இருக்கு. இல்லாட்டினா வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 360ல தான் 60, 65ல நிக்குது. நீங்க ரூ. 17 வாங்குன ஆப்ஷன் வந்து, இப்ப வந்து ரூ. 5க்கு வித்துட்டு இருக்கு. என்னடா பண்றது? இது பிரைஸும் ஏறாது போல இருக்கே. நம்ம ரூ. 17 லாஸ் நம்மளுக்கு அப்படின்றத குறைக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, அந்த ரூ. 5க்கு வித்துட்டு இருக்குல்ல. அப்ப வந்து நீங்க ரூ. 17 வாங்குனத வந்து ரூ. 5க்கு நீங்க மார்க்கெட்ல வித்துறலாம். வித்துட்டு ரூ. 12 லாஸோட வந்துரலாம். ரூ. 17 லாஸ் இல்லாம ரூ. 12 லாஸோட போச்சு அப்படின்ற மாரி வெளில வந்துரலாம். இல்ல நானு நாளைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஒரு வேளை ஏறுச்சுன்னா என்ன பண்றது? நம்மளுக்கு இதாயிடுமேன்னா, அப்ப ஏறுனா எவ்வளோ ஏறணும் அது? அது ஏறணும்னா 387 ஏறணும். அது வந்து 387 ஏறல. ஆ அதே மாரி எக்ஸ்பைரி ஆயிப்போச்சு. 370க்கு 368லயே எக்ஸ்பைரி ஆயிப்போச்சு அப்டின்னாச்சுன்னா, உங்க ரூ. 17 சுத்தமா எல்லாமே போச்சுன்னு அர்த்தம். அப்ப சுத்தமா எல்லாமே போறதாகாம தடுக்கிறதுன்னா, அந்த ஆப்ஷன அதுக்குள்ள நீங்க திருப்பி போயிட்டு, அந்த ஆப்ஷன வித்துறலாம். வித்துட்டு நீங்க வந்து கிடைச்ச காச எடுத்துட்டு வந்துரலாம். நிச்சயமாக ஹோல்டர் அந்த ஆப்ஷனை லிஸ்டட் ஆப்ஷன் மார்க்கெட்டில் எக்ஸ்பிரேஷன் டேட்டுக்கு முன்பே விற்கலாம். அப்ப நீங்க எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் வச்சிருக்கணும்னு இல்ல. பிரைஸ் ஏறாதுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க வித்துறலாம். அதே மாரி புட் ஆப்ஷன் வாங்கியிருந்தீங்க, பிரைஸ் இறங்காதுன்னு தெரிஞ்சதுன்னா அதையும் வித்துறலாம். ஒரு ஆப்ஷன் தனிப்பட்ட ஒரு செக்யூரிட்டியாக இருந்தாலும், அது ஒரு டெரிவேட்டிவ் செக்யூரிட்டி ஆகும். ஏன்னா, அது வந்து இப்ப நீங்க ஷேர் வாங்குனீங்கன்னா, ஷேர் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட்லாம் கிடையாது. அது மாட்டும் இருக்கும். ஆனா, இதுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்கிறதால, அந்த ரூ. 10 ரூ. 17 குடுத்து வாங்குன அந்த ரூ. 17யும் இப்ப ரூ. 17க்கு ஒரு வந்து ஸ்மால் கேப்ல ஸ்டாக் ஒண்ணு வாங்குறீங்கன்னு வச்சுக்கங்க. அது விலை ஏறுனாலும், இறங்காட்டினாலும் அதுக்கு வந்து எக்ஸ்பைரி கிடையாது. அது மட்டும் கிடக்கும். ஆனா, நீங்க ஆப்ஷன் வாங்குனீங்க அப்படின்னாச்சுன்னா ரூ. 17க்கு அது ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் என்ன டேட் எக்ஸ்பிரேஷன் டேட்டோ அந்த டேட்டோட அது எக்ஸ்பைரி ஆயிடும். அதுதான் வந்து இதுல சொல்றாங்க. அப்ப அது வந்து நம்ம டைரக்ட்டா ஸ்டாக்க வாங்கலாம். அந்த ஸ்டாக்கினுடைய டெரிவேட்டிவ தான் நம்ம வந்து வாங்குறோம். ஆப்ஷனை இது ஒரு டெரிவேட்டிவ் செக்யூரிட்டி ஆகும். ஆப்ஷனை அதன் அண்டர்லைன் ஸ்டாக்காக இணைக்க முடியாது. அதையும் இதையும் கம்பேர் பண்ண முடியாது. அதன் விலை அண்டர்லைன் ஸ்டாக்கின் விலை உயர்ந்தவுடன் அல்லது குறைந்தவுடன் மாற்றமடையும். அப்ப இந்த ஆப்ஷனுடைய விலையும் வந்து எத பொறுத்து மாறும் அப்படின்னாச்சுன்னா, அந்த ஸ்டாக் இப்ப கோல் இண்டியா வந்து விலை ஏறுச்சுன்னா, அந்த ஆப்ஷனுடைய விலையும் ஏறும். இப்ப நீங்க இப்ப ரூ. 17 வாங்கிட்டீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அது என்ன ஆயிடுச்சுன்னா, 370 தாண்டி மேல போயிட்டு இருக்கு அப்படின்னாச்சுன்னா, ரூ. 17 வாங்குன ஆப்ஷன் வந்து ரூ. 20 ரூ. 25 விக்கும்.
அந்த நேரத்துல கூட நீங்க வந்துட்டு லாபத்த புக் பண்ணிட்டு வெளில ஓடியாந்துரலாம். அந்த ஆப்ஷன வித்துட்டு வெளில வந்துரலாம். நீங்க எக்ஸ்பிரேஷன் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் லாபம் எடுக்கணும்னு இல்ல. அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து அத வந்து வித்துட்டு எடுத்துறலாம். ஸ்டாக் ஸ்பிளிட், ஸ்டாக் டிவிடெண்ட் மற்றும் ஸ்பெஷல் கேஷ் டிவிடெண்ட் ஆகியவை லிஸ்டட் ஆப்ஷனின் விதிமுறைகளை மாற்றலாம். ஆனால் சாதாரண கேஷ் டிவிடெண்ட் மாற்றமில்லை. கால் ஆப்ஷனை வைத்திருப்போது அண்டர்லைன் ஸ்டாக் வழங்கும் கேஷ் டிவிடெண்ட் கிடையாது. இந்த டிவிடெண்ட்லாம் வந்து உங்களுக்கு வந்து வராதுங்க. அதே போல வந்துட்டு இந்த இந்த ஆப்ஷனுடைய பிரைஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சில நேரத்துல வந்துட்டு இந்த மாரி சேஞ்சஸ்லாம் ஆகும். ஒரு சில நேரத்துல இப்போ வந்து ஐடிசி ஹோட்டல்ஸ் தனியா வந்து பிரிச்சாங்க. ஐடிசி ஸ்டாக்ல இருந்து. அப்புறம் அந்த மாரி வந்து ஸ்டாக்க ஸ்ப்ளிட் பண்றப்ப, இந்த மாரி இருக்கிறப்ப அவங்க வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணுவாங்க. அத வந்து நீங்க வந்து பார்த்துக்க வேண்டியது தான். அதேபோல அவங்க டிவிடெண்ட்லாம் வந்துட்டு ஸ்டாக் வச்சிருக்கவங்களுக்கு குடுப்பாங்க. ஆனா நீங்க ஆப்ஷன் அந்த வாங்கி வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்டாக்லாம் வந்துட்டு டிவிடெண்ட்லாம் வந்து தரமாட்டாங்க. ஸ்டாக் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து டிவிடெண்ட்லாம் கிடைக்கும். ஆனா வந்து நம்ம ஆப்ஷன் வாங்குனவங்களுக்கு டிவிடெண்ட்லாம் வந்து கிடைக்காது. அதுதான் வந்து நான் சொல்ல வந்தேன். அதுக்குள்ள வந்து ஒரு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே. சரி, அடுத்த வீடியோல வேற யூஸ்ஃபுல்லான ஒரு இத பார்ப்போம். அ ஆப்ஷன் கிரீக்ஸு அந்த மாரி இத வந்து போடலான்னு இருக்கிறேன் நானு. அதையும் வந்துட்டு போடுறேன். பாருங்க, தொடர்ந்து பாருங்க. சப்போர்ட் பண்ணுங்க. என்னுடைய இத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்டின்னாச்சுன்னா, அதுதான் வந்து எனக்கு இருக்கிற ஒரு பெரிய சப்போர்ட்டு. எனக்கும் வந்து இதே மாரி நெறைய வீடியோஸ்லாம் வந்து போடணும் அப்டின்ற ஒரு எனக்கு ஒரு நீங்க போடுற நீங்க பண்ற சப்ஸ்கிரிப்ஷனும், நீங்க போடுற லைக்ஸும், நீங்க இத பார்க்கறதும் தான் வந்து எனக்கு வந்து இன்னும் மேற்கொண்டு இதே மாரி வந்து நெறைய பண்ணணும் அப்டின்ற ஒரு ஒரு தெம்பு தரும். அப்டி இல்லாட்டினா, இது என்னடா அப்டின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இதா இருக்கும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.